Hi everyone. So previous video Tkinter geometry methods பார்த்தோம். So இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா Tkinter fonts and colors வந்து பார்க்க போறோம். So ஏன்னா நம்ம window create பண்ணும்போது so அதில் நம்ம யூஸ் பண்ணுற components ஓட fonts and colors எல்லாம் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் அட்ராக்டிவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து Tkinter fonts அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டோட அப்பியரன்ஸ் வந்து நம்ம நல்லா டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த Tkinter fontsங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் என்னென்னலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபாண்ட் ஃபேமிலி, சைஸு, அதோடைய வெயிட் அண்ட் ஸ்டைல், அது மாதிரி அந்த மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபாண்ட்ஸ் மாடல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதோடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னேன் import tkinter.font அப்படிங்கிறது தான் அதனுடைய மாடல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உள்ள இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் fonts equal to tk.font of உள்ள ஆப்ஷன். ஓகே, என்னென்ன ஆப்ஷன்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு இஸ் அ நியூமரிக் எக்ஸ்பிரஷன். அடுத்து வந்து ஃபேமிலி. ஸோ இதில் என்ன ஃபாண்ட்டோட ஃபேமிலி நேம் இருக்கும். சைஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபாண்ட்டோட ஹைட்டு. ஸோ நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்ட்ஸாக தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஹைட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வெயிட்டு. ஸோ இந்த வெயிட்டில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் போல்டு ஃபேஸ், நார்மல், அது மாதிரி இந்த மற்ற ரெகுலர் வெயிட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் tkinter.font.normal, அது மாதிரி போல்டுக்கு வந்து போல்டு, இட்டாலிக் வந்து இட்டாலிக், ரோமனுக்கு வந்து ரோமன் அப்படிங்கிற இந்த ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பைத்தான் Tkinter கலர். ஓகே, ஒரு நம்ம விண்டோவோட கலரை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நம்ம பட்டன்ஸ், லேபிள்ஸ், டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் நம்ம நிறைய விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதோடைய கலர்ஸ், அதோடைய பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர்ஸ், அது மாதிரி டெக்ஸ்டோட கலர், அது மாதிரி சில கம்போனன்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் என்ன மாடல் யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த பைத்தான் Tkinter கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு இதை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு விட்ஜெட் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அப்போது அதோட பேக்ரவுண்ட் கலர் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆக்டிவ் ஃபோர்க்ரவுண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு விட்ஜெட் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது அந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் ஃபோர்க்ரவுண்ட். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு விட்ஜெட்டோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் உள்ள பிஜி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி டிசேபிள் ஃபோர்க்ரவுண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு விட்ஜெட் வந்து டிசேபிள் பண்ணணும், கலர்ஸ் வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டிசேபிள் ஃபோர்க்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிறனா அந்த விட்ஜெட்டோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா எஃப்ஜிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஹைலைட் பேக்ரவுண்ட், சப்போஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம விண்டோவில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும், நம்ம அப்படி வியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஹைலைட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு இதே மாதிரி ஆர்ஜிபி கலர் இருக்குது பைத்தான் Tkinterலே என்னென்னா ஆர்ஜிபி கலரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆர்ஜிபிக்கு வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா widget.configure of pg equal to அந்த ஆர்ஜிபி கலர், இதான் அதோடைய சின்டாக்ஸ். நம்ம நார்மலாக HTML நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னா கலர்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஆர்ஜிபியோட வேல்யூ வந்து ஹெக்ஸாடெசிமலில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம்ல, அதே மாதிரி பைத்தான்லேயும் என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்ஜிபி கலர் வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக பாஸ் பண்ணி நம்ம அந்த விண்டோவோட பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் நம்ம அந்த விட்ஜெட்டோட கலர்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு 0 to 255. ஓகே, அதோட நம்ம வேல்யூ எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் RRGGBBனுடைய அந்த 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 மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னா வேல்யூஸ் வந்து என்னது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கான்ஃபிகர் அப்படிங்கிற மெத்தட். ஓகே, உள்ளே பாஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் பிஜி.
ஸோ கண்டிப்பாக அந்த ஹேஷ் சிம்பிள் வந்து இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆரில் மட்டும் வேல்யூ கொடுத்தா என்ன கலர் வரும், ரெட் கலர் வரும். ஸோ அது மாதிரி ஜியில் மட்டும் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா க்ரீன் கலர் வரும். இப்போ 3லேயுமே எனது 00 கொடுத்தா என்ன வேல்யூ வரும், ஸோ 3லேயுமே எனது FF கொடுத்தா என்ன வேல்யூ வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம எனது சில லாங்குவேஜஸில் பார்த்தது தான். ஸோ இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த விட்ஜெட்டோட கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு விண்டோவோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃப்ரம் tkinter import star. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்ம என்ன பண்ணணும்னா tkinter மாடியூலில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ரூட்ஸ் ஈக்குவல் டு tk. இப்போ அதோட டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுதான் ரூட் டாட் டைட்டில் ஆஃப் tkinter கலர்ஸ் RGB எக்ஸாம்பிள்ங்கிறது. ஓகே, ஸோ வச்சு என்ன அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ரூட் டாட் கான்ஃபிகர் ஆஃப் PG ஈக்குவல் டு 90 EE. நெக்ஸ்ட் வந்து 19 கொடுத்துருக்கோம். ஸோ இதோட கலர் என்ன அப்படின்னு சொன்னால் லைட் க்ரீன் கலர். நம்ம விண்டோவோட கலர் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னால் லைட் க்ரீன் கலராக வரும். ரூட் டாட் மெயின் லூப். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், ரூட் டாட் மெயின் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ நம்மளுடைய விண்டோ வந்து நம்ம ரன் பண்ண உடனே அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயின் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயின் லூப் யூஸ் பண்ணாமலும் பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா உடனே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண உடனே அந்த அப்பியரன்ஸ் வந்த விண்டோ விசிபிள் ஆகும், உடனே க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் மெயின் லூப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு tkinterோட விண்டோவோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு தான் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன், பிஜிங்கிற ஆப்ஷன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இதில் இந்த tkinter கலர்ஸ் RGB எக்ஸாம்பிள்ங்கிறது டைட்டிலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோட இதில் நம்ம விண்டோவில் என்ன வந்திருக்குன்னா அந்த டைட்டில் வந்துருச்சு. ஸோ நார்மலாக நம்ம ரன் பண்ணும்போதுன்னா பிளெயினாக இருக்கும் அந்த விண்டோவோட கலர். ஸோ இப்போ நான் இங்கே RGB யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த கலர் வந்து எனது சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம விண்டோவோட கலர் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலராக லைட் க்ரீனில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேஸ் தான் பார்த்துருக்கோம். இப்போ கலர்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபாண்ட்டுக்கு அண்ட் ஆல்சோ நம்ம ஜாமெட்ரி மெத்தட்ஸ் எதுக்குமே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கல. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து விட்ஜெட்ஸ் வந்து விட்ஜெட்ஸ் இருக்கிற ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்க போகிறோம். காம்பனன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேபிள், பட்டன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு விண்டோவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி மெத்தட்ஸ் தெரியணும். ஸோ டிஃபால்ட்டாக வர்ற அந்த ஃபாண்ட்டோட சைஸு, ஃபேமிலி, கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபாண்ட் வேணும். அது மாதிரி இந்த tkinter கலர் வேணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு விட்ஜெட்ஸ் அந்த காம்பனன்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக அந்த ஜாமெட்ரி மெத்தட்ஸும் அந்த ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் இது உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் பேசிக்காக நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே ஒவ்வொரு விட்ஜெட்ஸாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்னெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.